தமிழ் சினிமா ரசிகர்கள் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷால், சாய் தன்ஷிகா இவங்களோட திருமண அறிவிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு வெளியாகி ரசிகர் மத்தியில சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஆகஸ்ட் 29ஆம் தேதி இன்றைய தினம் 12:30க்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேங்கிற மாதிரி இப்ப ரீசெண்டா விஷால் ஒரு பிரஸ் மீட்டை தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி வெளிவந்துட்டு இருக்குன்னா, சென்னை அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய விஷால் அவர்கள் வீட்ல விஷாலுக்கும் சாய் தன்ஷிகாவுக்கும் ரொம்ப எளிமையான முறையில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டுமே கலந்துக்கிற மாதிரி என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வைக்க போறாங்களாம். கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி சாய் தன்ஷிகா அப்புறம் விஷால் இவங்க 2 பேருமே ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்திருந்தப்ப திருமணம் பண்ணிக்க போறோம், நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படிங்கிறத அஃபீஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா நடிகர் சங்க கட்டிடம் திறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் விஷால் ரொம்ப உறுதியா இருந்தாரு. இன்னொரு பக்கம் நடிகர் சங்க கட்டடத்துக்கான வேலைகள் ரொம்ப தீவிரமா நடந்து வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நடிகர் சங்க கட்டடத்தை அவரோட திருமணத்துக்கு முன்னாடி அவர் திறக்க முடியல. நாட்கள் ரொம்ப அதிகமா ஆகுது அப்படிங்கிற காரணத்தால முதல்ல திருமணத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதாவும், ஆகஸ்ட் 29ஆம் தேதி இவங்களுக்கான திருமண நிச்சயதார்த்தத்தை ரொம்ப எளிமையா நடத்த போறாங்களாம். மேரேஜை மட்டும் ரொம்ப கிராண்டா பண்ண போறாங்க. என்னதான் இவங்களோட திருமண நிச்சயதார்த்தம் ரொம்ப எளிமையா நடந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் லக்ஸுரி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மணமக்கள் நிக்கக்கூடிய அந்த பகுதியில ஹெலிகாப்டர்ல மலர்களை தூவி விட்டு விஷால் அப்புறம் சாய் தன்ஷிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் விஷாலோட நண்பர்களும் அதே மாதிரி நடிகர் சங்க நிர்வாகிகளும் முடிவு பண்ணிருக்காங்களாம். விஷால் அவர்களோட ஒன்னா திரையுலகத்துக்கு வந்த பல நடிகர்கள் திருமணம் பண்ணி இப்ப அவங்க அப்பா அம்மா ஆகிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஷால் மட்டும்தான் திருமணம் பண்ணாம அவரோட திருமணத்தை ரொம்ப நாட்களாவே தள்ளி வச்சுட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட விஷாலுக்கு இப்போ ஒரு வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதை சாதாரணமா நடத்திடக்கூடாது. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு என்கேஜ்மெண்ட் ரொம்ப சிம்பிளா நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் நடிகர் சங்க நிர்வாகிகளும் கொஞ்சம் லக்ஸுரி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெலிகாப்டர்ல மலர்களை தூவி மணமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காங்களாம். திருமண நிச்சயதார்த்தத்திலேயே இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கிறாங்கன்னா, திருமணம் அப்புறம் வரவேற்புல என்ன மாதிரி பிரம்மாண்டம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இப்பவே ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் பிரதீப் ரங்கநாதன் இப்ப ரீசெண்டா இந்த ஒரு நடிகரோட படத்தை டைரக்ட் பண்றதுக்கு ஆசைப்படுறேங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனா ஷேர் பண்ணியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் கோமாளி அப்படிங்கிற படத்துல இயக்குனது மூலியமா தான் மக்கள்கிட்ட வந்து ஃபேமஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் லவ் டுடே அப்படிங்கிற படத்துல இயக்கி நடிச்சிருந்தாரு. ரீசெண்டா வெளிவந்த டிராகன் திரைப்படமும் இவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுத்துச்சு. ஒரு பக்கம் இவர் நடிகராகவும் இன்னொரு பக்கம் ஒரு ஃபேமஸான டைரக்டராகவும் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஹீரோ, இயக்குனர் இப்படி ரெண்டுத்தையுமே கலக்கிட்டு இருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் சமீபத்தில் ஒரு பேட்டியில தன்னோட ஆசையை பத்தி தெரிவிச்சிருக்காரு. அதுல அவரு 90s கிட்ஸோட ஃபேவரட் ஹீரோவா இருக்கக்கூடிய ஜாக்கி ஜானை வச்சு ஒரு படத்தை இயக்கணும் அப்படிங்கிறது அவரோட நீண்ட நாள் ஆசையாகவும் இருக்குதாம். கண்டிப்பா அது சம்பந்தமான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, தயாரிப்பு நிறுவனம் அதுக்கு ஓகே சொன்னாங்கன்னா அவரை வச்சு ஒரு படத்தை நான் தமிழ்ல தயாரிப்பேன், இயக்குவேங்கிற மாதிரியும் பிரதீப் ரங்கநாதன் தெரிவிச்சிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.